வணக்கம். கொரோனா பாதிப்புக்கு எதிராக தமிழகம் பெறும் நிதி முழுவதும் பயன்படுத்தப்படாமை, பணியாளர் பற்றாக்குறை, தாமதமான ஆட்சேர்ப்பு இதெல்லாம் மக்களுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியது? இந்த விஷயங்களை காணலாம். தமிழகம் கொரோனா காலத்தில் ரூபாய் 265 கோடி நிதியை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டது என மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணம் என்ன? இந்த நிதி மத்திய மற்றும் மாநில அரசினால் வழங்கப்பட்ட 1787.48 கோடியிலிருந்து 265 கோடி ரூபாயை தவிர்த்து நமக்கு வந்தது. இந்த நிதி சிகிச்சை, கட்டுப்பாடு மற்றும் நோய் தடுப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இதை பயன்படுத்தாமல் விட்டது அரசின் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் தாமதமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளால். அது மட்டுமல்ல, 3757 ஆக்சிஜன் செறிவூட்டிகளில் 147 தான் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் N95 முக கவசங்களை சுலபமாக கொள்முதல் செய்திருந்தால் 82.95 லட்சம் ரூபாய் வரை நாம் செலவிடாமல் இருந்திருக்கலாம். மேலும் குடும்ப நல இயக்குநரகத்தில் வட்டார விரிவாக்க கல்வியாளர், குடும்ப நல உதவியாளர், கல்வியாளர், பெண் சுகாதார பார்வையாளர், மகப்பேறு குழந்தை நல அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 75% மேற்பட்ட பற்றாக்குறை காணப்படுகிறது. அதோடு மருத்துவ பணியாளர் சேர்க்கைக்கு தனிப்பட்ட வாரியமும் அமைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த குறைவுகள் தமிழ்நாட்டின் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு தடையுமாக இருக்கலாம். அரசு இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த ரூபாய் 265 கோடி எங்கே போயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும், உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும்.